100 நாள் வேலை திட்டம், மீதி நாள் சும்மா இருப்போம். தம்பி, 80 கோடி மக்கள் ஏழை. இந்தியா இந்த பட்டினி கிடப்பவர்கள் நாட்டில் மிக முதன்மையான இடத்துல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சில நாடுகள்ல நீ ஆய்ந்து பாத்தீங்கன்னா மீன் வளமற்று இருக்கும், காடுகள் வளமற்று இருக்கும், சில இடங்கள்ல சின்ன சின்ன வளங்கள் மட்டும்தான் இருக்கும். இதுல சிங்கப்பூர்ல கடலை தவிர எதுவுமே கிடையாது. இந்த நாடுகள் எல்லாம் ஒரு சில வளங்களை மட்டும் வைத்துக்கொண்டு, கியூபானா வெறும் கரும்பு, இப்ப பிரேசில்னா மாடு கரும்பு, டென்மார்க்னா மாடு, இந்த மாதிரி சின்ன சின்ன வளங்களை வைத்துக்கொண்டு வளமையாக செழிப்பா வாழும் போது எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு சில நாடுகளை பனி அடர்த்தியா கொட்டும், சில நாடுகளை மழை அடர்த்தியா பெய்யும், சில நாடுகளை வெயில் அடர்த்தியா அதிகமா அடிக்கும். ஆனால் எல்லா பருவநிலையும் மிகச் சீராக இருக்கிற ஒரு தேசம், ஒரு நிலப்பரப்பு இந்தியா. இங்க கடல் இருக்கு, மலை இருக்கு, நிலம் இருக்கு, காடு இருக்கு, எல்லாம் இருந்தும் உழைக்க அளப்பெரிய மனித ஆற்றல் இருக்கு. எல்லாம் இருந்தும் என் நாடு பிச்சை எடுக்குதுன்னா காரணம் என்னன்னு நீ கேட்டுக்க. உழைப்பில் இருந்து உன்னை வெளியேற்றி சும்மா உட்காரு, உனக்கு சம்பளம் தாரன்ட்டான்.